நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது விண்ணுலக பயணத்திற்காக அழைத்து செல்ல எத்தனை வானவர்கள் வந்தார்கள்? A 2, B 3, C 4, D 1. உங்களுக்கான நேரம். D 1. D 1. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். 23 வினாடிகள் 22 நிறைய இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். படிச்சிருக்கீங்களா? தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். கன்ஃபார்மா? இப்படியெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள். அப்படிதானே? வந்த வரைக்குமே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. இங்கே இவ்வளோ தூரம் வந்தது. இது வரைக்கும் வந்த வரைக்கும் லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். இதுவரை சரியான பதிலை சொல்லிக் கொண்டிருந்த நவாப் ஷெரீப் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள். 3 என்பதுதான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா பள்ளிவாசலிலிருந்து விண் பயணத்திற்கு இரவில் அழைத்து செல்லப்பட்டது பற்றி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சட்டங்கள் தொடர்பாக வேத அறிவிப்பு வருவதற்கு முன்பு அவர்கள் புனித காபா பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடம் வானவர்கள் 3 பேர் வந்தனர் என்ற செய்தி புகாரியில் 7517வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.